எல்லாம் மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, நேற்று நைட்டு மாரீசன் படம் பார்த்தேன். மாரீசன் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். படம் வந்து ரொம்ப ட்விஸ்டரே நல்லா போச்சு. நல்லா ட்விஸ்ட் சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது. ரொம்ப வெயில் அடிக்குதுன்னா நல்லா பார்த்து பேச முடியல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். லொகேஷனுக்கு வந்தாச்சு. மாரீசன் படம் வந்து ரொம்ப செம ட்விஸ்டடான மூவிங்க. வடிவேல் அண்ட் ஃபஹத் ஃபாசில் ஆஃப்டர் மாமன்னனுக்கு அப்புறம் இந்த காம்போ ஒன்று சேர்ந்துருக்கு. ஃபஹத் ஃபாசிலோட யதார்த்தமான ஒரு உன்னதமான இன்னசென்ட் சோல் ஆக்டிங்கு. வடிவேல் ஐயா வந்து ஒரு க்ரைம் கொலை பண்ணுற ஒரு மர்டர் ஹிஸ்ட்ரி ஆக்டிங். ஸோ படத்தோட மெயினோட கதை என்ன சொல்கிறாங்கன்னா, வடிவேல் சார் அவர் ஃபேமிலியோடு அழகாக இருந்தார். அவருக்கு ஒரு டாட்டர், அதுக்கப்புறம் ஒரு சன், அப்புறம் ஒய்ஃப். அவங்க கூட ஃபேமிலியாக ஒத்து வாடுறாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டு. அந்த கேரக்டர் யார் நடிச்சிருக்காங்கன்னா, நம்ம படையப்பா படத்தில் நம்ம தலைவருக்கு தங்கச்சி ஒருத்தவங்க வருவாங்க. நிறைய தெலுங்கு படம், தமிழ் படத்துலாம் நடிச்சிருப்பாங்க ஒரு மேடம். ஸோ படம் பார்த்தா அவங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகிடும். அவங்க பேர் சரியாக தெரில. அவங்க தான் வடிவேலுக்கு பேரா பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு சைல்டு சைக்காலஜிஸ்ட்டு. எல்லா ஸ்கூலுக்கும் போயிட்டு டாக்டர் சைக்காலஜிஸ்ட்டு. எல்லா ஸ்கூலுக்கும் போயிட்டு பசங்களோட மனநிலையை பற்றி கேட்க அறிஞ்ச ஒரு டாக்டரு. இந்த மாதிரி சைல்டு அப்யூஸுங்க வந்து ஊர் சைடில் இருக்கிற ஸ்கூல் வாத்தியாருங்க, ஜென்ஸ் டீச்சர், இது மாதிரி குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்களை பாலியல் வன்கொடுமை சைல்டு அப்யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு விஷயத்தை மையமாக வச்சுக்கொண்டு அவங்களுக்கு தான் ஆக்சுவலாக அந்த அல்சீமர் நோய், மறதி வியாதி. ஆக்சுவலாக வடிவேலு அண்ணனுக்கு அந்த மறதி நோய் இல்லை, அவங்க ஒய்ஃபுக்கு தான் அந்த அல்சீமர் நோய். ஸோ அவங்க அல்சீமர் நோயாக இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு நீதி கிடைச்சாகணும். ஏன்னா இவங்க சைக்காலஜிஸ்ட், அந்த குழந்தைங்களுக்கு நீதி கிடைச்சாகணுங்கிற ஒரு பொருட்டை வச்சு தான் அந்த படம் எடுத்திருக்காங்க. அவங்க அல்சீமர் ஆனாலும் அந்த தப்பை அந்த குழந்தைங்களுக்கு செஞ்சு அந்த குற்றவாளிகளை மறக்கலை. திடீர்னு அவங்க பல்ஸ்லேருந்து கையை அறுத்துட்டு இறந்துருவாங்க. தன்னோட மனைவியோட தியாகத்துக்காக ஒரு பழிவாங்குதலாக அந்த கெட்ட எவெல்லாம் சைல்டு அப்யூஸ் பண்ணானோ ஸ்கூலில் அந்த டீச்சரெல்லாம் போட்டு தள்ளுவார் மறைமுகமாக வடிவேல் அண்ணன். ஃபஹத் ஃபாசில் வந்து ஆக்சுவலாக ஒரு அக்யூஸ்டு. அவன் சாதாரண ஒரு பிட் பாக்கெட் அடிக்கிற ஒரு சாதாரண திருடன். அவன் ஜெயிலுக்கு போயிட்டு அப்பப்போ வருவான். திடீர்னு வடிவேல் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து 25 லட்சம் இருக்கும். திடீர்னு ஸ்ட்ரேஞ்சர்ஸாக அவங்க பார்த்துப்பாங்க. அவருக்கு தான் இந்த மாதிரி, நான் தான் அல்சீமர் பேஷண்ட்டு, என்னை எங்கன்னா விட்டுறியா, என் பையனும் என் பொண்ணும் என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க, என்னை போய் எங்கன்னா விட்டுறியா கேட்கும்போது நான் விட்டுறேன். திடீர்னு ஏடிஎம்மில் இவர் கொள்ளாடிக்க வருவார் ஃபஹத் ஃபாசில் அண்ணன் வடிவேல் வீட்டுக்கு. அப்போ தான் எனக்கு பணம் வேணும், நீ கொடுப்பேன், உனக்கு எவ்வளோ தருவேன். ஃபஸ்ட்டு 25,000 கேட்பாரு, 25,000 கொடுத்துருவார். அதுக்கப்புறம் ஏடிஎம்மில் போய் அவரோட அக்கௌண்ட் பேலன்ஸு ஃபஹத் ஃபாசில் திடீர்னு மறைமுகமாக ஒளிஞ்சிருந்து பார்க்கும்போது 25 லட்சம் வச்சுக்கிறோம். எப்படியாவது இந்த 25 லட்சம் கொள்ளை அடிக்கணுன்ற ஒரு டார்கெட்டோட 2 பேரும் ஒன்றா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட ஒன்றா ஊருக்கு போக வருவாங்க, சரக்கு அடிப்பாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. திடீர்னு ஃபஹத் ஃபாசிலோட அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. 10 லட்ச ரூபாய் செக் எழுதி வடிவேல் கொடுத்துருவார். அந்த உண்மையை தெரிய, இனிமேல் நான் திருட மாட்டேன் அப்படின்னு ஃபஹத் ஃபாசில் சொல்லுவார். உண்மையை ஒத்துப்பார். திடீர்னு அப்புறம் வடிவேல் பண்ணுற கொலை, அந்த மறைமுகம், எல்லா திருட்டு வேலையும் ஃபஹத் ஃபாசிலான எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஃபஹத் ஃபாசில் கூட ஒன்றா பழகின ஃப்ரெண்டு வந்து விவேக் பிரசன்னா. அவன் தான் அந்த மெயின் அக்யூஸ்டு, சைல்டு அப்யூஸிங்கில் ஏஜென்ட் மாதிரி மெயின் அக்யூஸ்ட். அவன் தான் தெரிஞ்சவொடனே 2 பேருக்கும் உண்மையை கிளைமேக்ஸில் தெரிஞ்சவொடனே செம்ம. அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் நல்லா இருந்தது. ஃபஹத் ஃபாசில் நம்ம போட்டு தள்ளுவார் அவர். ஆனால் வடிவேல் தான் அந்த கொலைப்படி எழுத்து. ஏற்கனவே வடிவேலில் என்னை வந்து 4-5 கொலை இந்த மாதிரி பண்ணிடுவார் அந்த வாத்தியாருங்களை. ஸோ கோவை சரளா மேடம், நம்ம கோவை சரளா மேடமும் வடிவேல் ஐயாவையும் அந்த காமெடியில் வடிவேல் ஐயா அடி வாங்குவார் கோவை சரளா மேடம் கிட்ட. அந்த மாதிரி பார்த்துருந்தோம். ஆனால் இந்த படத்தில் கோவை சரளா போலீஸு, நம்ம வடிவேல் சார் வந்து அக்யூஸ்டு. நல்லா இருந்தது அந்த காம்போ. அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போயிடுவாங்க 2 பேரும் உள்ள. கடைசி அந்த கிளைமேக்ஸ் மெயின் வில்லனை போட்டு சொல்லுவாங்க. உள்ளே போயிடுவாங்க 2 பேரும். என்ன நீதினா, குழந்தைங்களுக்கு பாலியல் வன்கொடுமை காலகாலமாக இப்போ நடந்துட்டு தான் இருக்குது. அந்த பாலியல் வன்கொடுமை நிப்பாட்டின இந்த ஜென்ரேஷனுங்களாம் ரொம்ப கெட்டு போயிடுச்சுங்க. இந்த சில பெருசுங்களாம் நான் எங்கள் வீட்டாண்ட நிறைய இந்த ஆன்டி நல்லா பார்த்துன்னு இருப்பேன். ரொம்ப டென்ஷன் ஏற்ற மாதிரி பண்ணுவானுங்க சில பேரெல்லாம். செம்ம காண்டாக இருக்கும். என்ன பண்ணுறது, அப்படி இருக்கு வெறி பூச்சி போய் அலையிறானுங்க. ஒரு ரியல் லைஃப் சம்பவமாக தான் இந்த படத்தை எடுத்துருக்குறாங்க. ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். அதுவும் குழந்தைகிட்ட போய், ஏன்டா ஒரு பொண்ணு பிடிக்கலன்னா தொடாதடா, ஏன்டா தொடர்றது ஃபஸ்ட்டு சாதாரணமாக இருக்கும். அதுக்கப்புறம் தொட ரொம்ப ஆபத்தாகும். எதுக்கு அவங்க ஃபீலிங்ஸ்லேயும் போய் விளையாடிக்கிட்டு அந்த குழந்தைங்க அதெல்லாம் என்னடா பண்ணும். சரி.
படிப்பு நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் கேர்ள்ஸ் கிட்டலாம் வாங்க போங்க வாமா ஜாலியாக சண்டை போட்டு விளையாடிப்போம். ஆனால் இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷன் பண்ணுறானுங்க இப்போ எப்போ செம்ம வெறுப்பாகுது. இப்போ ஈஸியாரில் போய் உக்காடுறது இது பண்ணுறது தடவுறது வெறுப்பாகுது. இதுவாடா காதல் சரி நான் வேணாம் ஐயோ நான் மூவி ரிவ்யூ பேசுகிறேன், இது வேறு மாதிரி போயிட போகுது. சாரி. ஓகே, இதாங்க மாரிசன் ஸ்டோரி. பாய்.